ஃப்ரைடே ஈவினிங் போல் தான் தெரியும் அத்தை அம்மா 2 பேரும் சேர்ந்து நகை சீட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னு. சீட்டு 12 மாதம் கட்டி முடிஞ்சிருச்சு. சாட்டர்டே ஈவினிங் போல் தான் ஷாப்பிங் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அந்த நாத்தனார் வீட்டில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போயிருந்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நகை கடைக்கு போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் அங்கே போய் உட்காந்து நகை செலக்ட் பண்ணுற வரைக்கும் எனக்கு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தாட்டே இல்லை. தம்பிக்கு தான் எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அங்கே போனால் அப்படியே பிளானே சேஞ்ச் ஆகிடுச்சு. அத்தை அம்மா 2 பேரும் எனக்கு தான் எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்களா என்னன்னு சொல்லி தெரியல. ஆனால் வந்ததுமே மாட்டல் தான் பார்த்தாங்க. மாட்டல் உங்ககிட்ட இல்லை அது வாங்கிக்கன்னு சொல்லிட்டு. ஆனால் சுத்து மாட்டல் தான் 2 கிராமுக்கு இருந்துச்சு. நான் சைடு மாட்டல் தான் கேட்டிருந்தேன். அது அரை பவுனுக்கிறதுனால அப்படியே அதை கொட் பண்ணிவிட்டு அப்படியே கம்மல் செக்ஷனுக்கு தாவியாச்சு. ஃபைனலாக வீடியோவில் காமிச்சிருந்தால இந்த கம்மல் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அத்தை அம்மா 2 பேருமே இருக்கப்பட்டவங்களும் கிடையாது. ஒரு நாளைக்கு வேலைக்கு போகல அப்படின்னாலும் உங்களுக்கு சம்பளம் கட்ட. அப்படி இருக்கும்போது அந்த அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு எங்களுக்கு செய்கிறாங்கன்னு நினைக்கும் போது அது பெரிய பெரிய விஷயந்தான். அதுலேயும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணில் வெண்ணாயும் ஒரு கண்ணில் சுண்ணாமல் வைப்பாங்க. அந்த மாதிரி சீனும் நம்ம வீட்டில் கிடையாது. மகளுக்கு என்ன செய்கிறாங்களோ அதே தான் மருமகளுக்கும். நாத்தனாருக்குமே ஒரு சீட்டு போட்டிருந்தாங்க. அவங்க பிள்ளைக்கு நாங்கள் எடுத்துட்டாங்க. அதுலேயும் இந்த ஜாக்பாட் எனக்கு அடிக்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 2மே ஆம்பளை பிள்ளைங்க. ஆம்பளை பிள்ளைகளுக்கு என்ன தான் வாங்க முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனால் ப்ரேஸ்லெட்டு, மோதிரம், இல்லைனா ஒரு செயின். அப்படியே இதில் ஏதாவது ஒன்று வாங்கினாலும் அந்த பீரோக்குள்ளே வச்சு போட்டு தான் முடியுமே தவிர போட்டு அழகு பார்க்க முடியாது. எப்படியோ ஒன்று எல்லா முடிவும் எனக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு. ஓகே டியர்ஸ், வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.